இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சென்னையில் ஒரே நாளில் 7 இடங்களில் செயின் பறிப்பு சம்பவங்கள் அரங்கேறி இருக்கின்றன. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். எந்தெந்த பகுதிகளில் இந்த செயின் திருட்டு சம்பவம் நடைபெற்றது? மொத்தமாக எவ்வளவு சவரன் நகைகள் திருடப்பட்டிருக்கின்றன? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க சாலமன். சென்னையில் 1 மணி நேரத்தில் 7க்கும் மேற்பட்ட இடங்களில் செயின் பறிப்பு சம்பவமானது நிகழ்ந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இன்று அதிகாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரையில் இந்த 7 செயின் பறிப்பு சம்பவங்கள் நடைபெற்றதாக காவல்துறை தரப்பில் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவான்மியூர், சாஸ்திரி நகர், பள்ளிக்கரணை மற்றும் சைதாப்பேட்டை, கிண்டி என உள்ளிட்ட 7க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த செயின் பறிப்பு சம்பவங்களானது நிகழ்ந்துள்ளது. திருவான்மியூரில் இந்திரா நகர் பகுதியில் வேலைக்கு சென்றிருந்த லக்ஷ்மி என்ற பெண்ணிடமிருந்து 5 சவரன் செயின் பறிப்பு நிகழ்ந்துள்ளது. அதே போல சாஸ்திரி நகரில் நடைப்பயிற்சி மேற்கொண்டிருந்த அம்புஜம் என்ற மூதாட்டியிடம் இந்த செயின் பறிப்பு சம்பவமானது நிகழ்ந்துள்ளது. கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு நிர்மலா என்ற மூதாட்டியிடம் 5 சவரன் செயின் பறிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. சைதாப்பேட்டை வெட்டினரி ஹாஸ்பிட்டல் அருகே வேலை சென்று கொண்டிருந்த இந்திரா என்ற பெண்மணியிடம் 1 சவரன் செயின் பறிப்பு நிகழ்ந்துள்ளது. வேளச்சேரியில் இதே போல விஜயா என்ற 70 வயது மூதாட்டியிடம் 1.5 சவரன் செயின் பறிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இதே போல வேளச்சேரியில் இருக்கக்கூடிய மற்றொரு இடம் மற்றும் பள்ளிக்கரணை என தொடர்ச்சியாக பெண்களிடம் மட்டுமே இந்த கும்பலானது கைவரிசை காட்டியிருப்பதாக காவல்துறை தரப்பில் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 2 பேர் கொண்ட ஒரே ஒரு கும்பல் இருசக்கர வாகனத்தில் வந்து அவர்கள் ஹெல்மெட் மற்றும் மாஸ்க் அணிந்தபடி அவர்கள் சென்று தொடர்ச்சியாக இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ச்சியாக அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து இந்த 2 நபர்கள் யார், இதே போல எத்தனை இடங்களில் இந்த மாதிரி கைவரிசை காட்டியுள்ளனர் என்ற கோணத்தில் இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. மேலும் மற்றொரு யாராவது செயின் பறிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளதா, அவர்கள் ஏதேனும் பயந்து காவல்துறையிடம் புகார் அளிக்க விரும்பவில்லையா என்ற கோணத்திலும் இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 2 பேர் கொண்ட நபர்கள் ஹெல்மெட் அணிந்தபடி அவர்கள் வருகை தந்து அதன் பின்பாக செயின் பறிப்பில் ஈடுபட்டு சென்றனர். குறிப்பாக இந்த மூதாட்டிகளை மட்டுமே குறிவைத்து இவர்கள் இந்த செயின் பறிப்பு சம்பவத்தை ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் அம்மா என்று அழைத்து, அதாவது நடைபயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் பெருக்கி வரக்கூடிய சுத்தம் செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டவர்களிடம் உடனடியாக அவர்கள் அம்மா என்று அழைத்து இந்த செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டு வருவதையும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சைதாப்பேட்டையில் செயினை பறிகொடுத்த ஒரு மூதாட்டி நம்முடன் இருக்கிறார். அவரிடம் என்ன நடந்தது என கேட்கலாம். மேடம், என்ன நடந்தது இந்த காலை? நான் பெருக்கின்னு இருந்தேன்ப்பா. பெருக்கிட்டு குப்பையை தூக்கி போட போனேன். குப்பை தொட்டியாண்ட நின்றுன்னு இந்த குனிஞ்சு இப்படி போட்டேன். அம்மானா இப்படி திரும்பி பார்த்தேன். அப்படியே கழுத்தில் இருக்கிறத அறுத்துன்னு போயினே இருந்துட்டேன். எத்தனை பேர் வந்தாங்க? 2 பேர் பைக்கில் வந்தானுங்க. அம்மானா இப்படி நிமிந்தேன். மூஞ்செல்லாம் நான் எதுவுமே பார்க்கல. ஹெல்மெட் 2 பேரும் ஹெல்மெட் போட்டுக்கிறாங்க. பின்னாடி கருப்பு கலர் பேக் மாட்டேனுக்கிறான் அவன். இந்த செயினை ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கியிருப்பீங்க. இந்த பறிப்பு வாங்கி கொடுத்தான்ப்பா. என் பெரிய பிள்ளை வாங்கி கொடுத்தது. 11 வருஷமாக நான் போட்டுனே தான் இருக்கிறேன் செயின். காவல்துறை என்ன சொன்னாங்கம்மா? கண்டுபிடிச்சி கொடுத்துட்றோமான்னு தான் சொன்னாங்க. நீங்கள் ஏதோ கோரிக்கை ஏதோ வைக்கிறீங்களா? நான் சொன்னாங்க, நான் நிறைய பேர் இது மாதிரி பண்ணிக்கிறாங்கம்மா, இன்றைக்கி ஒரு நாளில் 2 நாளுக்குள்ளே நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம்மா, பிடிச்சிருவோன்னு சொல்லிட்டு போய்க்கிறாங்க. பறிகொடுத்த பெண்மணி என்ன கூறுகிறார்னா, உடனடியாக காவல்துறை இந்த செயின் பறிப்பு கொள்ளையர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு பறிகொடுத்த இந்த செயினை மீட்டு தருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் போலீசார் தொடர்ச்சியாக தனிப்படை அமைக்கப்பட்டு இந்த 7 இடங்களில் செயின் பறிப்பு சம்பவங்களில் ஈடுபட்ட நபர்களை பிடிப்பதற்காக ரயில் நிலையங்கள், முக்கியமான பேருந்து நிலையங்களில் உஷார்படுத்தப்பட்டு இந்த சிசிடிவி காட்சியில் பதிவான அடையாளங்களை அவர்களுக்கு அனுப்பி யாரேனும் இது போன்ற சந்தேக நபர்கள் வந்தால் அவர்கள் குறித்து துப்பு துளங்கும்படி இந்த சென்னை காவல்துறை தரப்பில் ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இந்த சிசிடிவி காட்சிகளில் ஆய்வு மேற்கொண்ட போது இவர்கள் பள்ளிக்கரணை பகுதியிலிருந்து வருகை தந்து அடையாறு, திருவான்மியூர் மற்றும் சைதாப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் புகுந்து இது போன்ற மூதாட்டிகளை மட்டுமே குறிவைத்து இது போன்ற செயின் பறிப்பு சம்பவங்களில் ஈடுபட்டிருப்பதும், குறிப்பாக இவர்கள் 25க்கும் மேற்பட்ட சவரன் நகைகள் இதுவரை செயின் பறிப்பில் ஈடுபட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் ஒரு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கொள்ளையர்கள் பெரும்பாக்கம் வழியாக தப்பிச் சென்றிருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து இவர்களை பிடிப்பதற்காக 5க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிரமாக தேடி வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.